வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஒரு சிவபக்தரா, இல்லை வித்தியாசமான அனுபவங்கள் வாய்ந்த கதைகளை கேட்குறது, இல்லை அந்த தருணங்களை ரசிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்காக தான். பார்ப்போமா? கடவுள் நம்பிக்கையை மட்டுமே நம்பி பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்காங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீடியோவோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நாம் நடக்க போகிற 14 கிலோமீட்டரை உள்ளடக்கிய கிரிவல பாதையோட மேப்புங்க. கீப் குவைட். சத்தம் போடாதீங்க மக்களே. உங்களுக்கு தெரியுதா? அந்த லைட்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் கண்ணு. மான்கள் தாங்க அது. கவர்மெண்ட் சார்பில் கிரிவலம் செல்லும் பாதைன்னு போட்டு வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம லேட்டில் இதான் கரெக்டான டைம்னு வச்சுக்க. நம்ம முடிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? 4 மணி நேரம் ஆகும். இன்னும் 2 கிலோமீட்டர் தான் திருவண்ணாமலை நம்ம ரீச் ஆக போகிறோம். கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களோட கோவில்கள் 1 by 1 இருக்கும். இதுதான் முதல் லிங்கத்தோட கோவில். இங்கே ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் தராங்க. போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஷார்ப்பாக 8 மணிக்கு விருதாச்சலத்துலேருந்து நம்ம வண்டி எடுத்தோம். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:30. நம்ம திருவண்ணாமலையை ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் நம்ம கோயிலுக்கே போயிடுவோம். இப்போ நாம் திருவண்ணாமலை கிரிவலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்டே வேணாம், கோவிலோட ராஜகோபுரம் தான் அது. நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கோவிலை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். நமக்கு ஆப்போசிட்டில் எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். இவங்கெல்லாம் கிரிவலத்தை முடிச்சுட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு முன்னாடி நம்மளுக்கு பின்னாலேயும் ஏராளமான மக்கள் போயிட்டுருக்காங்க கிரிவலத்தை அட்டன் பண்ணுறதுக்காக. சொல்லப்போனால் எல்லாரும் சிவஜியோட வைப்புக்குள்ளே அடாப்ட் ஆகிட்டாங்க. என்னங்க இன்னும் இவ்வளோ கூட்டம்? அப்போ எத்தனை மக்கள் வந்திருப்பாங்கன்னு நீங்களே பாருங்கள். சொல்லப்போனால் கிரிவலம் நேற்று நைட்டு 8 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு எவ்வளோ கூட்டம் நீங்களே பாருங்கள். முடிய போகிற டைம்லேயும் இங்கே இவ்வளோ கூட்டம்னா கிரிவலம் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சரியான க்ரௌடு. கிரிவலம் டைமில் கோயிலை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். யாருக்குமே உள்ளே போக அனுமதி கிடையாது. அதுக்கு பதிலாக தான் முன்னாடி ஒரு பெரிய அக்னி குண்டம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் வந்து நம்ம கொண்டு வர சூடம் சாம்பிராணி எல்லாத்தையும் அங்கே போட்டுடலாம். சொல்லப்போனால் ஒன்று கிடையாது, இது மாதிரி 4 அக்னி குண்டம் இங்கே இருக்குது. இது எங்கே போடணுமா? இதான் சூடம் ஒரு 2 எடுத்து உள்ளே போடணும். அப்படியே போடாது. ஏன்னா அப்படியே போட்டு அங்கே 8 லிங்கம் போடணும். 8 லிங்கத்துக்கு சூடம். கோவிலோட ராஜகோபுரத்துக்கு முன்னாடி எத்தனை மக்கள் கூடியிருக்காங்க நீங்களே பாருங்களேன். இவங்க கூட இணைந்து தான் இப்போ நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நமக்கு முன்னாடி ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான மக்கள் போயிட்டுருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடியும் ஏராளமான மக்கள் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப கம்மி தானடா. ஓ, நம்ம தாட்டி கம்மி.
இல்லை நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா இன்னும் வீடியோட எடுக்க முடியாது, அந்த அளவு பரபரப்பாக இருந்திருக்கும். இந்திரலிங்கம்னு சொல்லப்படுற முதல் லிங்கத்தோட கோவிலில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். அது என்ன முதல் லிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரிவல பாதையோட தூரம் வந்து 14 கிலோமீட்டர்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த பாதையில் கிட்டத்தட்ட 8 லிங்கங்களோட கோவில்கள் இருக்குது. இது மாதிரி இன்னும் 7 லிங்கங்களோட கோவில்களை கிராஸ் பண்ணி தான் நம்ம இந்த கிரிவலத்தையே கம்ப்ளீட் பண்ண முடியும். போயிட்டே இருக்க மாட்டீங்க, இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? கிரிவலம்ங்கிறது இங்கே எவ்வளோ ஃபேமஸுங்கிறத உணர்த்துற விதமாக கவர்மெண்ட் சார்பில் கிரிவலம் செல்லும் பாதைன்னு போர்டு வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் எவ்வளோ ஃபேமஸ், முக்கியமான விஷயம்னு. பரவாயில்லையே, கவர்மெண்ட் சார்பில் இங்கே கிரிவலம் போகிறவங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். ஆக்சுவலாக இப்போ நம்ம கிரிவலம் நடக்க ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் ஆகும். என்னடா தண்ணி தாகம் எடுக்குதேன்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லி வச்ச மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். இங்கே ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் தராங்க, போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி டைமில் அதுவும் ஃப்ரீயாக இவங்க ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு உண்மையை சொல்லணும்னா கிரிவலங்கிறது ரொம்ப புதுசு நமக்கு, அதாவது எனக்கு. இதுக்கு முன்னாடி கிரிவலம்லாம் நான் ட்ரை பண்ணது கிடையாது. தம்பி வந்து ஒரு 4 முறை போயிருக்கான். மணி பத்தனை 10:30, மணி 10:30 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏறக்குறைய கூட்டமும் கிடையாது, எல்லாமே முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம லேட்டில் இதுதான் கரெக்டான டைம்னு வச்சுக்க. நம்ம முடிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? 4 மணி நேரம் ஆகும், 3.5 இல்லை 4 ஆகும். 4 மணி நேரம். எப்படி நடக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். நம்பிக்கை தாங்க எல்லாம். யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை வயசானவங்களாக இருக்கட்டும், நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். 8 லிங்கங்களில் 2வது லிங்கமான அக்னி லிங்கத்துக்கிட்ட இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம 2 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோன்னு இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லப்போனால் இந்த அக்னி லிங்கத்தோட கோவில் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் அந்த டைமில் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. கிரிவலம் போகிறது எவ்வளோ முக்கியமாக அவங்க பார்க்குறாங்களோ, அதே போல் இந்த கோவிலில் இருக்க லிங்கங்களை வழிபடுறதையும் அவங்க பார்க்குறாங்க. அன்னதானம் தராங்க மக்களே, வாங்கி ட்ரை பண்ணுவோம் வாங்க. சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு இங்கே வர பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கோவில் சார்பில் இலவச அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிவலத்துக்கு வந்த மக்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் வந்திருப்பாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்கன்னு சொல்ல வரேன். அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நாங்களே 150 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி தான் கோயிலுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டு 5 மணி நேரம் ஆச்சு. இந்த அன்னதானம் எங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏண்டா அங்க இருக்கும்போது இங்க வந்து வாங்குறேன். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது, நல்லா தான் இருக்கும் போல. என்னடா அங்கே வந்திருக்கா? நல்லா இருக்கா? வேற லெவலில் இருக்கா? வேற லெவல். கிரிவலத்துக்கு வர மெஜாரிட்டியான மக்கள் இந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டும் போகிறாங்க. இது எதனாலன்னு என்னால் உணர முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இட்லி சாப்பிட்லான்னு கடைக்கு போனேன். ஒரு இட்லி 10 ரூபான்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு வர எல்லாருமே ரிச்சஸ்ட் பீப்புளாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இந்த அன்னதானம் ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருந்தது. இதில் வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் அந்த டைமில் சாப்பாடையும் வேஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. மழை பெஞ்சாலும் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. மூணு கிலோமீட்டரை இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இதை சொல்கிற விதமாக யமலிங்கம் கோயிலையும் நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம். இங்கேயுமே ஏராளமான மக்கள் வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்களே பாருங்கள், யமலிங்கத்தோட கோவில் ரொம்பவே பெருசாக இருந்தது. உள்ளே போய் பார்ப்போம்.
யமலிங்கத்தை பார்த்துட்டு நெத்தியில் பட்டடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன் இன்னும் நாம் 10 கிலோமீட்டர் நடக்கணும்னு. இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் அப்போ தான் கவனிக்கிறேன். கிரிவலம் பாதைங்கிறது கோவிலை சுற்றி வர ஒரு பாதை மட்டும் கிடையாது. திருவண்ணாமலையோட மெயின் ரோடு தாங்க இந்த கிரிவல பாதை. கிரிவலம் போகிற டைமில் மட்டும் பஸ் சர்வீஸை கட் பண்ணியிருப்பாங்க, வேறு பாதை வழியாக பஸ்ஸை போக வச்சுருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எக்ஸாம் எழுதும்போது நாம் எப்படி நேரத்தை பார்த்துக்கிட்டு இருப்போமோ அது மாதிரி கிரிவலத்தில் கலந்துக்கிற பெரும்பாலான மக்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுற ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம், இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, இது மாதிரியான சந்தேகங்கள் தான். இதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிற விதமாக ஒவ்வொரு லிங்கங்களோட கோவிலுக்கு பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க. நாம் இப்போ எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம், இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணுன்னு இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மேப் பர்சனலாக எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. லிங்கம் நம்பர் 4 நிருது லிங்கமாக இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். பக்கத்திலே ஒரு சர்ப்ரைஸ் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தது. இதுங்க ஒரு சாதாரணமான விஷயந்தாங்க. திருவண்ணாமலையில் காடுகளுக்கும் மலைகளுக்கும் பஞ்சங்களே கிடையாது. மான்கள் எவ்வளோ நிற்கிதுன்னு நீங்களே பாருங்கள். டே டைமில் வந்திருந்தா இன்னும் தெளிவாக பார்த்துருக்கலாம். மூணு மணி நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. ஒரு டீ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நடக்க முடியும். இன்னும் எவ்வளோ தூரம்டா? இதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், சத்தியமாக முடியல. இவ்வளோ தூரம் நடந்து வந்து இந்த டீயை வாங்கி குடித்த உடனே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது. உண்மையிலே சொல்கிறேன், 15 ரூபாய்க்கு இந்த டீ ஒர்த்தாக இருந்தது. எங்கே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என் ஹைட்டு குனிஞ்சு தான் போகணும் போல இருக்கு. ஆறாவது லிங்கம் கோவிலான வாயுலிங்கம் கோயிலை இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். முடிக்க போகிறோம்னு நினைக்காதீங்க. இன்னும் 2 லிங்கம் கோயிலை நம்ம கிராஸ் பண்ணணும். இன்னும் ரொம்ப தூரம் இருக்குங்க. 10:30 நடக்க ஆரம்பித்தோம். மணி இப்போ கரெக்டாக 1. 9.25 கிலோமீட்டர் தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 5.25 கிலோமீட்டர் நம்ம வந்து இன்னும் இருக்குது. பேலன்ஸ் முடியல. பருவதமலை 16 கிலோமீட்டரா? ஆக்சுவலாக பஸ்ஸில் போகும்போது நான் இந்த நம்ம திருவண்ணாமலைங்கிற இந்த பிளேஸை பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பக்கத்தில் போய் நின்று அதை ரசிக்க போகிறேன். இந்த இடம் பார்க்கவே கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. நம்ம கண்டென்ட்டுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் பர்சனலாக மக்கள் ரசித்து வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அப்படின்னு சொல்கிற மாதிரி 3 மணி நேரம் நடந்துகிட்டு இருக்கேன். இன்னும் 1.5 மணி நேரம் நடந்து தான் இந்த கிரிவலத்தை நான் முடிக்க முடியும். முடியல தலைவரை. 7வது லிங்கமான குபேரலிங்கத்துக்கிட்ட இப்போ நம்ம வந்துட்டோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே குபேரலிங்கம் இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு போர்டு வச்சுருந்தாங்க. நான் சீக்கிரமாக ரீச் ஆகணும், கிரிவலத்தை முடிக்கணுங்கிற கான்செப்டில் வேகமாக நடந்து இங்கே வந்துட்டேன். இன்னும் வந்து 1 மணி நேரத்தில் முடிச்சாகணும். 2:30 நம்ம முடிச்சுட்டு 3 மணிக்கெலாம் வண்டி எடுத்து தான் கரெக்டாக இருக்கும். ஓகே.
கிரிவலம் பாதையிலேயே திருவண்ணாமலையோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இடுக்கு பிள்ளையார் கோவில். இந்த கூட்டத்திலையும் எவ்வளோ பேர் இங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்க. நீங்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலையும் வந்து பார்த்துட்டு போங்க. நீங்கள் அதை பார்த்தீங்களா? எஸ், யுவர் ரைட். 4 மணி நேரம் நடைப்பயணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கோவிலை ரீச் ஆக போகிறோம். கிரிவலம்ங்கிறது வெறும் ஒரு ஆன்மீக பயணமாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. நம்மளோட உடல் வலிமையையும் மன வலிமையையும் சோதிக்கிற ஒரு தேர்வாக தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும். ஒரு நாள் நீங்களும் திருவண்ணாமலை வந்து இந்த கிரிவலத்தை அட்டன் பண்ணிட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவிலிருந்து நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நான்.